இன்னைக்கு என்னோட 25வது வருட திருமண நாள். அப்பா! எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். எப்புட்றா 25 வருஷம் போச்சு அப்படின்னு ரொம்ப மலைப்பா இருக்கு. எத்தன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், எவ்ளோ குட்டி குட்டி பிரச்சனைகள், ஒருத்தர ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கு எவ்வளவு வருஷங்கள் எடுக்குது. இதெல்லாம் யோசிச்சு பார்த்தோம்னா ரொம்ப பிரமிப்பா இருக்கு. இன்னைக்கு விழுந்து விழுந்து 10 வருஷம் லவ் பண்ணவங்க கூட கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஒரே வருஷத்துல டிவோர்ஸ் பண்ணிக்கிறத நெறைய இடத்துல பார்க்க முடியுது. சில இடங்கள்ல வேலிடான காரணங்களுக்கு டிவோர்ஸ் நடக்குது. நான் அத குறை சொல்லல. 1 வருஷத்துல ஒருத்தர புரிஞ்சுக்க முடியும். 2 வருஷத்துல ஒருத்தர புரிஞ்சுக்க முடியும். 10 வருஷத்துல ஒருத்தர புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு நெனைக்கிறோம் இல்லையா? அத அப்படி நெனைக்க கூடாதுங்க. 25 வருஷம் ஆச்சு. என் கணவர நான் இன்னமும் புரிஞ்சுட்டு தான் இருக்கேன். அதே மாரி என்னையும் அவர் இன்னமும் புரிஞ்சுட்டு தான் இருக்காரு. புரிஞ்சுக்க ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காரு. லவ் பண்ணிட்டு இருக்கும்போது சினிமாவ பார்த்து அதுதான் வாழ்க்கைன்னு நெனைக்கிறாங்க. 10